ரொம்ப நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்த இந்த பருப்பு இல்லாத சாம்பார் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் செய்யாமையே விட்டுருப்பீங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயும் பாராட்டுக்களை பெறுங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 3 தக்காளி 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்தேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துகிட்டு நல்லா மேஷரில் மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம். நான் கொஞ்சமாக வெங்காயம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு சாம்பார் பொடியை தண்ணியில் லைட்டாக கலக்கிட்டு அது கூடவே சேர்த்துட்டேன். கடலை மாவு கரைச்சி சேர்த்துருப்பாங்க இல்லையா, நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணியில் கலந்து அதை இதை கூட சேர்த்துட்டேன். ஃபைனலாக மல்லியில் தூவிட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி தோசையும் பொங்கல் கூடயும் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்களும் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்லேயும் பாராட்டுக்களை பெறுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.